வணக்கம். நான் தான் உங்க சித்த மருத்துவர் குமார் பேசுறேன். ஆண்மை குறைவு அப்படின்னு ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறைய ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார் மூலிகை மருந்து, என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாடி ஹீட் அதிகமா இருக்கும். இதுக்கு என்ன சார், பாடி ஹீட் அதிகம், அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம குடிக்கிற லேகியம், 2 வகையான லேகியம் சாப்பிடணும். காலையில ஒரு லேகியம், இரவு ஒரு லேகியம், ஒரு கேப்சூல். இதை தொடர்ந்து எடுத்தோம்னா உறுப்பும் தடினமாகும், விந்து கெட்டித்தன்மையாகும், சீக்கிரமா விந்து அவுட் ஆகாது. நாங்க சித்த மருத்துவத்துல மூலிகைகளை கொண்டு கேப்சூல், லேகியம் இதை மட்டும் கொடுக்குறோம் சார். இதுல என்ன கலக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கு மிளகு திப்புளி, அமுக்குற கிழங்கு, பூமி சக்கரம், நிலப்பனங்கிழங்கு, நிலாவரை, இந்த மாதிரி மூலிகைகளை கொண்டு நாங்க முழுமையா செஞ்சு கொடுக்குறோம். ஆணுறுப்பு நல்ல முழு எழுச்சி கிடைக்கும். இந்த மாதிரி மூலிகை மருந்து எங்கேயும் கிடைக்காது, சித்த மருத்துவத்துல மட்டும்தான் கிடைக்கும். நம்ம நாட்டு மருத்துவத்துல 10 வகையான மருந்து கொடுப்போம். இரவுல கொடுக்குற லேகியம் உடல் ஹீட்டை குறைக்கும். காலையில கொடுக்குற லேகியம் உயிரணுக்களை உற்பத்தி படுத்தும். இது மாதிரி 10 வகையான மருந்து கொடுக்கும்போது முழு தீர்வு அவங்க தெரிஞ்சுக்கலாம். 2 மாசத்துக்கு ஒரு முறை போய் ஸ்பேம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா உயிரணுக்கள் டெவலப் ஆகிட்டே இருக்கும். 10, 20, 30ன்னு 60 மில்லியன் வரணும். நார்மலா வரதுக்கு 60ல இருந்து 140 வரைக்கும் கொண்டாடலாம். இதுதான் முழு ஆண் வளர்ப்பு தன்மைக்கான மருந்து. இதுதான் ஆண்மை குறைக்கு முழு ஒரு தீர்வாகும்.